புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா, இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தொடர் விடுமுறை காரணமாக 2 நாளில் 2.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளதால் நகர பகுதி சாலைகள் அனைத்தும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. புதுச்சேரியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த 2 நாட்களில் 2.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்ததாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கார்கள் புதுச்சேரிக்கு வந்து சென்றதால் புதுச்சேரி நகரமே 2 நாட்களில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி போய்விட்டது. புதுச்சேரியில் எந்த சாலையில் திரும்பினாலும் வெளிமாநில கார்கள் சிக்கிக் கொண்டு எந்த வாகனங்களும் செல்ல முடியாத அளவில் அணிவகுத்து காணப்பட்டது. இதனால் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் அன்றாட பணிகளுக்கு சாலையில் செல்ல முடியாத அளவிற்கு நெரிசல் ஏற்பட்டதால் குறுக்கு சாலைகளை பயன்படுத்தி நொந்து போயினர். போதாக்குறைக்கு நகரத்தின் முக்கிய சாலைகளாக விளங்கும் அண்ணா சாலை, காமராஜர் சாலையில் உள்ள தியேட்டர்களில் வெளியிடப்பட்ட புது திரைப்படங்களின் காட்சிகள் முடிந்து ஒரே நேரத்தில் மக்கள் வெளியேறியதால் இந்த சாலைகளில் தாறுமாறான போக்குவரத்து பாதிப்புக்கு முழு காரணமாகி போனது. நேற்று இரவு அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் போக்குவரத்து SP ரக்ஷனா சிங் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் பல சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழிகளில் வாகனங்களை செல்வதற்கு போக்குவரத்து போலீசார் திருப்பிவிட்டனர். அதனைத் தொடர்ந்து பல மணி நேரத்திற்கு பின்பே போக்குவரத்து நெரிசல் சரியாகி இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி புதுச்சேரி நபரிடம் ரூபாய் 2.24 லட்சத்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்தவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார். இதையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசியபோது எதிர்முனையில் பேசிய நபர் ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 2,24,000 அனுப்பியுள்ளார். அதன்பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் மணவெளியை சேர்ந்தவர் 19,700, உருளையன்பேட்டையை சேர்ந்த பெண் 35,256, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 25,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 3,03,956 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிக்காக மத்திய அரசு 130 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதற்கான பணி விரைவில் துவங்கவுள்ளது. இந்த நிலையில் இதற்கு துறைமுகம் அருகே உள்ள கருக்கலாஞ்சேரி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பணியால் தங்கள் கிராமத்தில் சுற்றுச்சூழல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் இடத்தை மாற்றக் கோரி கருக்கலாஞ்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். மேலும் கையில் கருப்பு கொடி ஏந்திக் கொண்டு 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணியை கைவிடாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தவுள்ளனர்.
இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவர் ராஜலட்சுமி, புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு 175 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு 4 ஆண்டிற்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். காலி பணியிடங்களில் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் புதிதாக 344 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் 274 உதவியாளர் பணியிடங்களை +2 மதிப்பெண் அடிப்படையில் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 4 ஆண்டாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே துறை சார்பில் வெளியிட்டுள்ள பணி நியமன அறிவிப்பை திரும்பப் பெற்று ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை மட்டும் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல் தகுதி வாய்ந்த நிரந்தர உதவியாளர்களுக்கு ஊழியர் பதவி உயர்வும் ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வும் உடனடியாக வழங்க வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். இதனை வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தப்பட உள்ளது என்றார். உயர் ரக மடிலா விதைகள் 100% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் எதிர்வரும் ரபி பருவத்தில் கார்த்திகை பட்டம் அகில இந்திய அளவில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடி பரப்பளவினை அதிகரித்து சமையல் எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிடவும் விவசாயிகள் அதிக வருமானம் பெற்றிடவும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கான தேசிய இயக்கத்தினை அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மணிலா சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு வேளாண் பல்கலைக்கழக பரிந்துரையான 150 கிலோ விதை அளவு தேசிய விதைகள் கழக சான்றிதழ் பெற்ற G5 என்று பொதுவாக அழைக்கப்படும் கிர்னார் 5 உயர் ரக மணிலா விதைகள் 100% மானியத்தில் வழங்கப்பட உள்ளது. விதை மானியத்தில் 60% மத்திய அரசும் 40% புதுச்சேரி அரசும் அளிக்கும். இத்துடன் புதுச்சேரி அரசு வழங்கும் ஏக்கருக்கு ₹8,000 பயிர் உற்பத்தி மானிய தொகையும் சேர்ந்திருப்போது இத்திட்டம் மணிலா சாகுபடி விவசாயிகளுக்கு லாபகரமாக இருக்கும். வேளாண் துறையின் மூலம் அனைத்து விவசாயிகளுக்கும் குறுந்தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் பற்றி பயிற்சியும் அளிக்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைய விரும்பும் விவசாயிகள் அவர்கள் சார்ந்த உழவர் உதவியகத்தில் தங்களது பெயர்களையும் சாகுபடி செய்ய இருக்கும் பரப்பளவினையும் வரும் 7ஆம் தேதிக்குள் பதிவு செய்திட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் MP-யின் 75வது பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான R.E. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவெங்கடம் முன்னிலையில் காராமணிக்குப்பம் சக்திவேல் ஸ்ரீ பரமானந்தா சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வைத்திலிங்கம் MP-யை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். இதன் பின்னர் வைத்திலிங்கம் MP பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா வண்ண அருவி ஆர்ட் கேலரியில் நடைபெற்றது. அப்போது R.E. சேகர் தலைமையில் கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் மருது பாண்டியன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் தலைவர் அமுதரசன், முன்னாள் மத்திய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரதீஷ் இருதயராஜ், அசோகன், தயாளன், பிரபு, புஷ்பராஜ், சங்கர் பாபு, கோவிந்தன், ரவிச்சந்திரன், ஆறுமுகம், ஹரிகிருஷ்ணன், அன்பழகன், சத்யசீலன், திருநாராயணன், ஆறுமுகம், சிவபெருமாள் நாராயணசாமி, தாண்டவராயன், ராமராஜ், குணபுஷ்ணம் மற்றும் வண்ண அருவி ஆர்ட் கேலரி நிறுவனர் ராஜேஷ், மரி பிலோமினா, ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். போலி செயலியில் கடன் பெற்று 400க்கும் மேற்பட்டோர் ₹2 கோடிக்கு மேல் இழந்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர்.
இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வருகிறது. அதை நம்பி கடன் பெறுவதற்கான செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றால் சைபர் மோசடி கும்பல் செயலி மூலம் உங்களுடைய புகைப்படம் மற்றும் மொபைல் எண்களை திருடிவிடுகின்றனர். பின் தவணை தொகை செலுத்தும் தேதிக்கு முன் தங்களை மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டும் என மிரட்டுகின்றனர். அப்படி கட்டவில்லை என்றால் உங்களுடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டல் விடுக்கின்றனர். இதுபோன்ற புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் 400க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 2 கோடிக்கு மேல் இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளனர். விசாரணையில் சைபர் மோசடி கும்பல் பாகிஸ்தான், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது தெரியவந்துள்ளது. ஆகையால் பொதுமக்கள் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற வேண்டாம். அடையாளம் தெரியாத நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டால் சைபர் கிரைம் போலீசில் தெரிவிக்க வேண்டும். சமூக வலைதளங்களில் வரும் போலியான உடனடி கடன் செயலி விளம்பரங்களை நம்பி பதிவிறக்கம் செய்ய வேண்டாம், கடன் பெற வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடமளிக்கவில்லை என்றும், தொடர் கொலைகளால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் அரசு மீது பாஜக எம்எல்ஏ சாய் சரவணன்குமார் பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசை கண்டித்து மைய மண்டபத்தின் நுழைவு வாயிலில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நிருபர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. ஒரே நாளில் 2 கொலை நடக்கிறது. ரவுடிகள் மீது என்கவுண்டர் ஏன் செய்யப்படவில்லை? பல்வேறு கோரிக்கைகளை மக்களுக்கு செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு பெஸ்ட் புதுச்சேரி என கூறிய மோடியின் 2 கண்களையும் கைகளால் குத்துகிறார்கள். அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு இடம் அளிக்கவில்லை. ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார். அவர் மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக செய்தார். அதைத்தான் பார்க்க வேண்டும். அவரது தனிப்பட்ட காரணங்களை கூறி அவரை நீக்கியது ஏன்? மேலும் ஒரு அமைச்சர் மீது தன்னை தொந்தரவு செய்வதாக புகார் அளித்தார். அதன் மீது ஏன் இதுவரை அழைத்து பேசவில்லை? கல்வித்துறைக்கு கடந்த 100 நாட்களாக தனியாக இயக்குநர் நியமிக்கப்படவில்லை. வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு எதிரே ரெஸ்டோபாருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள் எதிரே அனுமதி கொடுத்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கும்படி துணைநிலை ஆளுநருக்கு மனு கொடுத்தேன். ஆனால் அவர் பதில்தான் அளிக்கிறார் என்றார். புதுச்சேரி வள்ளலார் சாலையில் உள்ள நாதன் திருமண நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராஜேந்திராஸின் ஆடையாக கண்காட்சியில் வாடிக்கையாளர்கள் குவிந்துள்ளனர். புதுச்சேரி மக்களின் பேராதரவை பெற்ற ராஜேந்திராஸ் ஆடையகம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வள்ளலார் சாலையில் உள்ள நாதன் திருமண நிலையத்தில் புடவை கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 3 முதல் 6 வரை நடைபெறும் கண்காட்சியில் பெண்களுக்கான புடவைகள், சுடிதார் என தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு புதுரக ஆடைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. மேலும் ஆண்களுக்கான ஆடைகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக பல்வேறு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் இருந்து வாடிக்கையாளர்கள் குவிந்துள்ளனர். புதுச்சேரியில் 100 ஆண்டுகளையும் கடந்த பாரம்பரிய அரசு உதவி பெறும் பள்ளி மூடக்கூடாது என முன்னாள் மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி காலதீஸ்வரர் கோவிலில் சொசைட்டி புரோகிரஸ் டே என்ற அரசு உதவி பெறும் பள்ளி பிரெஞ்சு பள்ளி இயங்கி வருகிறது. 100 ஆண்டுகளையும் கடந்து பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கும் இப்பள்ளி கட்டடம் பழமையானதால் அதில் வகுப்புகளில் நடத்த கல்வித்துறை அனுமதிக்கவில்லை. இதனை சீரமைக்க 2 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதால் பள்ளி அறக்கட்டளை தரப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த பள்ளி கட்டிடத்தை தனியார் உணவு விடுதி ஒன்றுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அறிந்த இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களான வழக்கறிஞர்கள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அங்கு சென்று கல்விக்காக அறக்கட்டளை ஒதுக்கி இந்த இடத்தில் வேறு வணிக பணிகள் ஏதும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்தினார்கள். மேலும் இது தொடர்பாக மனு ஒன்றினை பள்ளி நிர்வாகத்திடம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசை அணுகி இந்த பழமை மிக்க கட்டிடத்தை புதுச்சேரி அரசு ஏற்று நடத்த வேண்டும், இங்கு வழக்கம் போல் பள்ளியை நடத்த வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் ஜோசப், வின்சென்ட், மணிகண்டன் ஆகியோர் தெரிவித்தனர். திண்டிவனம் அருகே புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தரக் கோரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திண்டிவனம் அருகே உள்ள கொடியம் கிராமத்தில் 50 ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பழமையான கட்டிடம் மற்றும் மேற்கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் இதுகுறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரியிடம் கூறியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மாணவர்கள் பள்ளி முன்பு கோஷமிட்டனர். மேலும் இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த வெளிமேடுபேட்டை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தரும் வரை நாங்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்க மாட்டோம் என பெற்றோர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மீனவர்கள் மீது ஆந்திரா மீனவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த பாலதண்டாயுதம் என்பவருக்கு சொந்தமான 2 விசைப்படகுகளில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஸ்ரீராம், ஆகாஷ், மகேந்திரன், பிரேம்குமார், சிலம்பரசன், முத்து உள்ளிட்ட 24 மீனவர்கள் கடந்த 3ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடித்து துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு ஆந்திரா கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென அங்கு வந்த ஆந்திரா மீனவர்கள் 30க்கும் மேற்பட்டோர் மீனவர்களின் படகுகள் மீது ஏறி அவர்கள் கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். அத்துடன் படகுகள், செல்போன்கள், வயர்லெஸ் GPS கருவி உள்ளிட்டவைகளை பிடுங்கிக் கொண்டு விரட்டி அடித்ததாகவும் ஊர் திரும்ப முடியாமல் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் மீனவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். பல்வேறு நபர்களின் உதவியுடன் ஊர் வந்து சேர்ந்ததாகவும் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான மீனவர்கள் காரைக்கால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து ஆந்திரா காவல்துறையிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டும் மீனவர்கள் காரைக்கால் காவல்துறையிலும் வழக்கு கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே 2 இந்தியாவின் மாநில அளவிலான 2வது கராத்தே பயிற்சி முகாமை அருமாத்துபுரம் ப்ளூ ஸ்டார் பள்ளியில் முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் துவக்கி வைத்தார். ஸ்கூல் ஆஃப் கராத்தே 2 இந்தியாவின் மாநில அளவிலான 2வது கராத்தே பயிற்சி முகாம் அருமாத்துபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு கிராண்ட் மாஸ்டர் அன்ஷி ஜாக்கப் சேவகுமார் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் MNR பாலன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இதில் ப்ளூ ஸ்டார் பள்ளியின் துணை தாளாளர் சாலை சிவசெல்வம் சிறப்புரையாற்றினார். தலைமை பயிற்சியாளர்கள் விமல், முருகன், முருகையன், சங்கர் ஆகியோர் மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்தனர். விழா ஏற்பாடுகளை கிங் மேக்கர் லட்சுமணன் கராத்தே அகாடமி தலைவர் ராஜேஷ் தலைமையில் பயிற்சியாளர்கள் மோகன், ஜானகிராமன், மணிகண்டன், நாகராஜ், வெள்ளையப்பன், சரவணன், சந்தோஷ், ராஜசேகர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதேபோல் அருமாத்துபுரம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட்ட கராத்தே பயிற்சி பள்ளியையும் முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் திமுக சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியில் உறுப்பினர் சேர்க்கையை ஜெகத் ரக்ஷகன் MP துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா இன்று தொடங்கியது. ஜெகத் ரக்ஷகன் MP, மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் தலைமையில் அண்ணா சிலை மற்றும் கலைஞர் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முன்னிலையில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் பணியை ஜெகத் ரக்ஷகன் MP தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் முன்னிலை வகித்தனர். உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.